விஷ்ணு அவதாரங்களில் பெரிதும் வணங்கப்படாத தெய்வமென்றால் அது பரசுராமர். விஷ்ணுவின் 6வது அவதாரம் சிரஞ்சீவிகளில் ஒருவர். பரசுராமர் வழிபாடு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற நீதியை நிலைநிறுத்துவதையும் கோபம் மற்றும் தவறுகளைக் களைந்து சிவவிஷ்ணு அருளை பெறுவதையும் நோக்கமாகக் கொண்டது. குறிப்பாக கேரளாவில் உள்ள திருவல்லம் தலங்களில் நமது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதன் மூலம் நமது சாபங்களையும் கர்ம வினைகளையும் நீக்கும் என நம்பப்படுகிறது. இவர் இன்றும் மகேந்திரமலையில் சிரஞ்சீவியாக தவம் செய்து கொண்டிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. பகவான் பரசுராம ஜெயந்தி 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. இந்த புனிதமான நாள் அக்ஷய திருதியை தினத்தில் வருவதால் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பரசுராமரின் கல்பசூத்திரம் என்பது மந்திரங்களும் முத்திரைகளும் மூலம் குண்டலினி சக்தியை எழுப்பும் இரகசிய தந்திர வழிபாட்டு முறையாகும். ஸ்ரீ பரசுராமர் மந்திரம் சொத்து தகராறுகள், வறுமை மற்றும் தடைகளை நீக்கி வலிமை மற்றும் செல்வத்தை அருளக்கூடியது. முக்கிய மந்திரம்: ஓம் ராம் ராம், ஓம் ராம் ராம், ஓம் பரசுஹஸ்தாய நமக. இந்த மந்திரத்தை வளர்பிறை புதன்கிழமை அன்று விஷ்ணு ஆலயத்தில் அல்லது வீட்டில் தெற்கு நோக்கி அமர்ந்து 108 முறை ஜபிப்பது சிறப்பு. பொதுவாக ரோகிணி, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவரை வழிபட்டால் இஷ்ட தெய்வம் போன்று அருள் புரிவார்.